வணக்கம் மக்களை, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். புதிய அஸ்திரத்தை கையில் எடுத்த பன்னீர்செல்வம் அதிமுகவே மாறுகிறதா? இதை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. தற்சமயம் வரைக்கும் அதிமுகவில் பெரும் வகையில் அதிமுக தலைமை மாற்றம் நடைபெறும் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த ஒரு பட்டியலில் ஓபிஎஸ் தனது ஒரு முக்கியத்துவமான அறிவிப்பை வெளியிட்டு கொண்டேதான் இருக்கிறார் என்றே கூறலாம். அதாவது அதிமுகவை நாம் ஒன்றிணைக்கப்பட வேண்டும், பல சூழ்ச்சிகளால் அதிமுக பிரிந்திருக்கிறது, அதனை நாம் எப்பொழுதாவது கைப்பற்றக்கூடாது, காப்பாற்ற வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் குறிப்பிருக்கிறார். அதாவது இபிஎஸ் தரப்புக்கு ஓபிஎஸ் தரப்பு அழைப்பையும் விடுத்திருக்கிறார். அப்படி என்னன்னா, பாஜக கூட்டணியில் ராமநாதபுரத்தில் சுயேட்சையாக போட்டியிட்டு தோல்வியடைந்ததால் மத்திய அமைச்சராகும் ஓபிஎஸ் கனவு பார்த்திங்கன்னா பறிபோய்விட்டது அப்படின்னு சொல்கிறாங்க நம்மளுடைய எடப்பாடி தரப்பு. அதே போல் தேனியில் ஓபிஎஸ் ஆதரவுடன் போட்டியிட்ட டிடிவி தினகரன் தோல்வியுற்றால் அங்கும் அவரது செல்வாக்கு குறைந்து விட்டது என்றே கூறப்படுகிறது. இதனால் அதிமுக மீது ஆர்வம் காட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் அடுத்த கட்டமாக முடிவை தீர்மானிக்கவே இபிஎஸ் அவர்கள் தரப்புக்கு அழைப்பை பார்த்திங்கன்னா விடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் அதிமுகவை காப்பாற்ற வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் அழைப்பையும் கொடுத்திருக்கிறார். என்னவென்றால், அதிமுகவை காப்பாற்றப்பட வேண்டும், ஓபிஎஸ் அவர்கள் பார்த்திங்கன்னா பெரும் விதத்தில் தலைமை வகிக்க வேண்டும் என்று கூறுகிறார். அதாவது அவர் கூற வர கருத்து என்னென்னா, மக்களவைத் தேர்தலில் அதிமுக அடைந்த தோல்வியை சுட்டி காட்டியுள்ள அவர் அதிமுகவை கைப்பற்றுவதை விட காப்பாற்றுவதே முக்கியம் என்றும் கூறியிருக்கிறார். கட்சியின் ஒன்றுபட்டால்தான், கட்சியில் அனைவரும் ஒன்றுபட்டால்தான் தனது பொய் பெரும் விதத்தில் பிடிவாதத்தையும் போய்விடுமோ என்ற ஒரு சந்தேகம் இருக்கிறது. பிடிவாதத்தால் கட்சி சீராக போய்விடுமோ என்ற ஒரு நோக்கத்தில் யாரும் சிந்திக்க வேண்டாம். கொஞ்சம் சிந்திக்காமல் யோசிக்காமல் நீங்கள் செய்து கொண்டிருக்கும் செயலால் அதிமுக மிக மோசமான நிலைக்கு சந்தி கொண்டிருக்கிறது. கொஞ்சம் தலைமையாக இருந்தால் சிந்திக்க வேண்டும். விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒன்றுபட்டு அதிகமாகவே கம்பீரமாக போட்டியிட வேண்டும் என்று ஓபிஎஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார். இதனால் அவர் சொல்லக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கிறது என்றால், மிகப்பெரிய அளவில் அதிமுக தோல்வியை சந்தித்திருக்கிறது. இதனால் ஒன்றுபட்டு நாம் களத்தில் நிற்போம், கண்டிப்பாக மக்கள் நம்மளை நம்பி வாக்குகளை செலுத்துவார்கள் என்ற ஒரு நோக்கத்தில் பன்னீர்செல்வம் அவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சமயத்தில் பன்னீர்செல்வத்துடைய அழைப்பை ஏற்கிறார்களா இல்லை நிராகரிக்கிறார்களா என்று ஒரு கட்டம் பேசி கொண்டிருந்தாலும் கூட மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவாக இருக்கிறது என்றால், அதிமுகவில் தற்சமயம் வரைக்கும் ஓபிஎஸ் அவர்கள் பெரும் வாரியான ஒரு நோக்கத்தை கொண்டுதான் அதிமுகவுக்கு அழைப்பை விடுத்திருக்கிறார். தலைமையை கைப்பற்றுவது என்று என்னதான் எடப்பாடி தரப்பு சொல்லியிருந்தாலும் கூட கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய சூழலுக்கு எடப்பாடி தரப்பினர்கள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் என்றே நாம் பார்க்கப்படுகிறது. ஆகையால் பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்கிறது என்பதனை. மேலும் இதுபோன்று நீங்கள் அரசியல் சார்ந்த நிகழ்வுகளாம் தினசரி தெரிந்து கொள்ள நம்முடைய தமிழகத்தின் அரசியல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நாம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் மக்களே. தொடர்ந்து இணைந்திருங்கள்.